சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன எதுக்கு அடிக்கிறப்போ? ஈசு ஈசு அடிக்காத, ஈசு அடிக்காத ஈசு, அப்புறம் கோவம் வந்துடும் எனக்கு. அடிக்காதன்னு சொல்றல, அடிக்காத அடிக்காதன்னு சொல்ற, புருஷனே அடிக்க நீ. அம்மா அம்மா மனோஜ், அம்மா இன்னும் வேலை முடியலையா? இல்லம்மா. ஏன், என்னாச்சு? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? அம்மா, நடுவுல 2 மணி நேரமா லேப்டாப் ஹேங் ஆயிடுச்சு. இப்பதான் ரெக்கவர் பண்ணேன், ரெடி பண்ணிட்டேன். இதோ முடிஞ்சிருச்சுமா. அப்புறம் என்ன, டக்குன்னு அப்லோட் பண்ண வேண்டியதானே? இல்லம்மா, இப்ப அப்லோட் பண்ணா ரீச் ஆகாது. நாளைக்கு மார்னிங் சோசியல் மீடியால தெருக்கி விடுற மாதிரி வைரல் பண்ணி விட்டுறலாம். நாளைக்கு காலையில பொழுது விடியும் போது ஈஸ்வரிக்கு மட்டும் அது கருப்பு நாளா விடியும். என்ன மனோஜ், இன்னைக்கு நைட்டே அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தா ஈஸ்வரியோட வாழ்நாள்ல ஒரு நாள் முன்னாடியே அவளுக்கு எல்லா கஷ்டமும் ஆரம்பிச்சிருக்கோம்ல. இப்ப ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு. அம்மா, ஒரு நாள் தானம்மா. மனோஜ், ஒரு நாள்னு நினைக்காத. நம்ம எதிரிங்க ஒரு நாள்ல ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க கூடாது. ஈஸ்வரி ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா இருக்கவே கூடாது. அவ ஒவ்வொரு நொடியும் துடிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த நேரத்துக்குள்ள இந்த வீடியோவை அப்லோட் பண்ணி வைரல் ஆக்கி விட்டுருந்தேனா அந்த ஈஸ்வரி இன்னைக்கு நைட்டே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு நின்றுப்பா. இன்னைக்கு நைட்டே போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த காட்சியை நான் பார்த்து அந்த சந்தோஷத்திலேயே இன்னைக்கு நைட்டு நான் நிம்மதியா தூங்கியிருப்பேன். இப்போ எனக்கு தூக்கம் போச்சு. ஆனா அந்த ஈஸ்வரி அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருப்பா. மா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இன்னும் 2 மணி நேரம் தானே. அதுக்கப்புறம் வரப்போற ஒவ்வொரு நிமிஷமும் ஈஸ்வரிக்கு நரக வேதனையா இருக்குமா. சரி சரி, பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சீக்கிரமா வேலையை முடி. நாளைக்கு காலையில விடிகிற பொழுது நமக்கு நல்ல பொழுதா இருக்கணும். சரிம்மா. பாசு, என்னால இது கொஞ்சம் கூட நம்ப முடியல பாசு. அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு பாசு. என்னடா சொல்ற தீக்குச்சி? ஆமா பாசு, நீயே ட்ரைனிங் அண்ணியை கூட்டு போற சொல்றியே, அதை தான் சொன்ன. என்னாச்சு பாசு உனக்கு? அண்ணி உங்களை மிரட்டினாங்களா இல்ல கொமெண்ட்ல குத்துனாங்களா? டேய், நம்ம போட்ட ஆக்சிடென்ட் நாடகம் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சுடா. என்ன சொல்ற பாசு? ஆமாண்டா தீக்குச்சி, ஈஸி என் கூட பயங்கரமா சண்டை போட்டு பேசுறதே நிறுத்திட்டாடா. இதுக்கப்புறம் எனக்கு நிஜமாவே காய்ச்சல் வந்தாலும் அதை ஈஸு நம்புறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால நான் ஈஸை ட்ரைனிங் கூட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. டேய், ஒருவேளை அந்த கொலகாரங்க வந்தாலும் வருவான்டா. அவனால ஈஸுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் கேடையமா முன்னாடி நின்னு பாத்துக்குவேன்டா. அவனா நானான்னு பாத்துருவேன்டா. எப்பா டேய் தீக்குச்சி,
உன் பாஸ் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன்டா. இப்ப நான் எதுக்கும் பயப்பட போறதில்ல. அட பாவி குச்சி, நம்மளை கலட்டி விட்டுட்டு அந்த படுபாவி அங்கேயே நின்றுட்டானோ? எப்ப போனான்னு தெரியவே இல்லையே. நம்ம வாட்டுக்கு வந்திருக்கோம். என்ன அ, ம், ம், ம். எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன்னு சொன்னீங்களே, எதுக்கு? என்ன சின்னையா, உங்க சிஷியர் இன்னைக்கு என்ன ஐடியா கொடுத்திருக்காரு? ஈசு, எனக்கு யாரும் எந்த ஐடியாவும் கொடுக்கல ஈசு. அப்ப சரி, அப்படின்னா என்ன டிராப் பண்ண வரீங்களா இல்லையா? ஆ, போலாம் ஈசு, வா போலாம். அப்பா, ஈஸ்வரி ட்ரைனிங் போறாப்பா. என்னப்பா, நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்க. சிரிக்காம என்ன பண்ண சொல்ற திவ்யா? இந்த சோத்துல அடிச்ச பந்து எப்படி வேகமா திரும்பி வருமோ அவ்வளோ வேகமா போனவ திரும்பி வருவா. அதுவும் அழுதுகிட்டே திரும்பி வருவா. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? நான் சொல்றதை விட நீயே பாரு. பா, சூப்பர்ப்பா, செம்மையா பிளான் போட்டிருக்கீங்க. இந்த பிளான போட்டது நான் இல்ல, உன் அத்தை பத்மாவதி. ஓ, அத்தை சூப்பரா பிளான் பண்ணிருக்காங்க. இனிமே ஈஸ்வரியால IPS ஆகவே முடியாதுப்பா.